வணக்கம். ஒளியின் வழியில் மத்திய பிரதேசத்தில் பிரசித்தி பெற்ற உஜ்ஜயினி ஸ்ரீ மகாகாளேஸ்வரர் கோவில் அனைவரும் அறிந்ததே. 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. மகாகால லிங்கம் தன்னுள்ளே சக்தியை உள்வாங்கி தானாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. தெற்கு நோக்கி அமர்ந்துள்ள தக்ஷணாமூர்த்தி ஸ்வரூபம். கோவில் எப்பொழுது உருவானது என்று சொல்வது கடினம். பிரம்மாவால் உருவாக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. கிமு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாணயத்தில் சிவபெருமான் உருவம் உள்ளதாம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் மன்னர் சந்தா பிரத்யோதன் மகன் இளவரசன் குமாரசேன கோவிலை நிர்வகித்தாராம். முகலாயர் படையெடுப்பின் போது லிங்கத்தின் கீழிருக்கும் அமைப்புடன் லிங்கம் அகற்றப்பட்டு அருகிலுள்ள கோட்டீர்த்த குந்தா என்ற குளத்தில் வீசப்பட்டதாக நம்பப்படுகிறது. தற்போதைய கோவில் அமைப்பு 1734இல் மராட்டியர் ரனோஜி ஷிண்டே என்பவரால் கட்டப்பட்டது. செல்வந்தரான அவர் தன் செல்வங்களை கொண்டு மகாகாளேஸ்வரர் கோவிலை மீண்டும் கட்டியுள்ளார். தற்பொழுது உஜ்ஜயினி மாகாணத்தின் ஆட்சியாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ளது. கோயில் பெரிய மதிலால் சூழப்பட்ட உயரமான இடத்தில் உள்ளது. கருவறைக்கு மேல் சிகரம் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. கோவில் மூலஸ்தானம் 3 அடுக்கு கொண்டுள்ளது. தரைமட்டம் கீழே ஒரு கருவறை உள்ளது. அங்கு தரிசிக்க படிக்கட்டுகள் உள்ளன. முதல் கருவறை பெரிய வட்ட வடிவில் உள்ளது. அதில் மாகாளர் பெரிய லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார். மேலுள்ள கருவறையில் ஓங்காரேஸ்வரர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. 3வது தளத்தில் நாகசந்திரேஸ்வரர் சிலை உள்ளது. நாகபஞ்சமி அன்று மட்டுமே அங்கு தரிசனம். பழம்பெரும் இக்கோவிலில் பிரதோஷ நன்னாளில் பறவைகள் வலம் வருவது ஒரு அதிசயம். அந்த பறவைகள் கூட்டமாக 3 சுற்று நேராகவும் 4வது சுற்று தலைகீழாகவும் சுற்றப்படுகிறது. எத்தனை அற்புதமான காட்சி! ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.